இது 1940 காலகட்டம். ஜப்பான்ல இருக்க அபாஸ்ட்ரின்ற சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலை சாதாரண சிறைச்சாலை கிடையாது, பயங்கர கொடூரமான ஒரு சிறைச்சாலை. ஏன்னா இந்த ஒரு சிறைச்சாலை அமைந்திருக்கிற இடமே ஒரு பனிப்பிரதேசம். இந்த சிறைச்சாலையில இருந்து தப்பிக்கிறதுன்றதே பயங்கர கஷ்டமான விஷயம். அப்படிப்பட்ட சிறைச்சாலையில ஒரு தனித்துவமான செல்லை உருவாக்குறாங்க. அந்த செல்ல கதவுகள் கிடையாது, ஜன்னல் கிடையாது. ஏன் அந்த செல்லோட மேல் தளமே ரொம்ப உயரத்துல அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா மற்ற செல் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அவ்வளவு பாதுகாப்பான இந்த ஒரு சிறைச்சாலையில ஏன் தனித்துவமா இப்படி ஒரு செல்ல உருவாக்கணும்? இந்த ஒரு செல்ல யாருக்காக உருவாக்குறாங்க? அவர் யாரு? அவர் இதுக்கு முன்னாடி எத்தனை சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு? ஏன் அவரை ஜப்பானோட ஆன்டி ஹீரோ அப்படின்னு அழைக்கிறாங்க? அவரை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1936 வருடம் ஜப்பான்ல இருக்கிற ஆம்ரி அப்படின்ற ஒரு சிறைச்சாலைக்கு ஒரு மனிதனை கொலை செய்ததா சொல்லி கூப்பிட்டுட்டு வர்றாங்க. கூப்பிட்டுட்டு வந்து அவரை சிறையில அடைச்சதோட மட்டும் இல்லாம அவர் அந்த ஒரு கொலையை செஞ்சதா வாக்குமூலம் கொடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தி அவரை துன்புறுத்தவும் செய்யறாங்க. எஸ், இந்த ஒரு கொலையை அவர் செய்யவே இல்லை. ஆனா இந்த ஒரு கொலையை அவர் செஞ்சதா ஒத்துக்கிட்டா அவருக்கு மரண தண்டனை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த மனிதன் தான் ஜப்பானோட ஆன்டி ஹீரோ என்று அழைக்கப்பட்ட யோசி செரட்டோரி. சோ அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த சிறையில இருந்து தப்பிக்கிறது மட்டும்தான். என்னடா சிறையில இருந்து தப்பிக்கிறத இவ்வளவு அசால்ட்டா சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அவர்கிட்ட இருந்த திறமைக்கு இந்த ஒரு ஆமோரி சிறைச்சாலை ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா இந்த சிறைச்சாலையில எல்லா சிறைச்சாலையிலும் இருக்க மாதிரியான ஒரு கம்பி கதவு, அந்த கம்பி கதவுக்கு முன்னாடி ஒரு பூட்டு, அதை திறந்தா 4-5 கேட்டு, அதை திறந்தா ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். இது எல்லாத்துக்குமே அவருக்கு தேவையானது ஒரு சின்ன கம்பி மட்டும்தான். அந்த கம்பியையும் பாத்ரூம்ல இருக்க ஒரு பக்கெட்ல இருந்து எடுத்து வந்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, பெர்ஃபெக்டான டைமிங்கை நோட் பண்ணா மட்டும் தானே அந்த ஒரு சிறையில இருந்து வெளியே போக முடியும். சோ ராப்பகலா பயங்கரமா நோட் பண்ணி அதிகாலை 5:30 மணிக்கு ஒரு போலீஸ் நம்ம செல்ல கிராஸ் பண்ணி போவாரு. அவர் நம்ம செல்ல கிராஸ் பண்ணி போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எக்ஸாக்டா 15 மினிட்ஸ் டைம் ஆகும் அப்படின்றத நோட் பண்றாரு. சோ நம்ம தப்பிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு டைமிங் அந்த ஒரு 15 நிமிடம் மட்டும்தான். அந்த 15 நிமிடத்துக்குள்ள தன்னோட செல்லை ஓபன் பண்ணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 4-5 கேட்டையும் ஓபன் பண்ணணும். அதை பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ஒரு சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சிடுறாரு நம்ம யோசி செரட்டோரி. என்னதான் 6 மாசம் கஷ்டப்பட்டு பிளான போட்டு ஆமோரி ஜெயில இருந்து ஈஸியா தப்பிச்சாலும் அடுத்த 3 நாள்ல ஈஸியா மாட்டிக்கவும் செய்யறாரு. அதுவும் எப்படி தெரியுமா? ஹாஸ்பிட்டல் இருக்க ஏதோ ஒரு பொருள் காணா போச்சுன்னு கம்ப்ளைண்ட் வர அதை தேடி கண்டுபிடிக்க போலீஸ் போக கடைசியில தூக்கணவனை புடிச்சு பார்த்தா அது நம்ம யோசி செரட்டோரி. அடப்பாவிகளா, 6 மாசம் கஷ்டப்பட்டு பிளான போட்டு வெளியே தப்பிச்சு வந்தா இப்படி 3 நாள்ல புடிச்சிட்டு போயிட்டீங்களாடா அப்படின்னு நம்ம யோசி செரட்டோரி அப்பாவியா கோர்ட்ல போய் நின்னாரு. ஆல்ரெடி மர்டர் கேஸ் ஒண்ணு, அதுக்கப்புறம் ஜெயில இருந்து தப்பிச்சது ஒண்ணு, இப்ப ஹாஸ்பிட்டல்ல திருடினது. சோ மொத்தம் 3ஐயும் சேர்த்து கோர்ட்ல அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. சோ இப்ப இவரை அக்கிட்டா ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. அக்கிட்டா ஜெயில் அமோரி ஜெயிலை விட ஒரு ஸ்டெப் மேல, அதாவது பாதுகாப்பு விஷயத்துல. ஆல்ரெடி அக்கிட்டா ஜெயில் அப்படின்றது பாதுகாப்பு வயசு ஒரு ஸ்டெப் மேல அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அவ்வளவு பாதுகாப்பு இருக்கிற அந்த ஒரு சிறைச்சாலையிலேயே இவருக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு செல்லையும் கிரியேட் பண்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஜெயில இருந்து இவர் தப்பிச்சிருக்காரு இல்லையா? சோ இந்த தடவை இந்த ஜெயில இருந்து இவர் தப்பிக்க கூடாதுன்றதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ஒரு சின்ன செல்லை உருவாக்குறாங்க. அந்த ஒரு செல்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் படுக்க முடியும், அதாவது இவர் மட்டும் தான் படுக்க முடியும். அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு செல்லுல பக்கவாட்டுல எந்த சோற்றுலயுமே ஜன்னல் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. முன்னாடி ஒரே ஒரு கதவு, அந்த ஒரு கதவும் ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுவும் மற்ற கைதிகளுக்கு மாதிரி கிடையாது. நைட் டைம் தூங்குறப்ப இவர் கையில எப்பயுமே கைவிலங்க மாட்டி விட்டுட்டு தான் தூங்கவே விட்டுவாங்க. இது மட்டுமா, ஆல்ரெடி ஒரு சிறைச்சாலையில இருந்து இவர் தப்பிச்சிருக்காரு இல்லையா? அதனாலேயே இவரோட செல் பக்கம் ரவுண்ட்ஸ் வர எல்லா போலீஸுமே இவர் செல்லுக்குள்ள இருக்கிறத பார்த்தாலே போதும் டக்குன்னு கதவை திறந்து வந்து, ஏன்டா நீ ஆல்ரெடி ஒரு ஜெயில இருந்து தப்பிச்ச வந்தாண்டான்னு சொல்லிட்டு வர்றவங்க போறவங்களாம் இவரை பயங்கரமா அடிக்கவும் செய்வாங்க. அடிக்கிறது மட்டும் கிடையாது, அந்த ஜெயிலே மற்ற கைதிகளை விட இவர்கிட்ட தான் அளவுக்கு அதிகமா துன்புறுத்தி வேலையும் வாங்குவாங்க. என்னதான் இந்த ஒரு ஜெயில இருக்கிற எல்லா போலீஸ் ஆபீசருமே யோசி செரட்டோரிய பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தினாலும், அவரை ஏளனமா பார்த்தாலும், இந்த ஒரு ஜெயிலையும் கபியோசி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசருக்கு இவர் மேல எப்பயுமே ஒரு இறக்க குணம் இருந்துட்டே இருக்குமா. இவர் ஏதாச்சும் ஒண்ணு கேட்டாருன்னா அவருக்காக ஹெல்ப் பண்றது, சின்ன சின்ன விஷயங்களை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஹெல்ப்ப யோசி செரட்டோரிக்காக கபியோசி செஞ்சுட்டு இருந்தாரு. என்னதான் ஒரு போலீஸ் ஆபீசர் கண்ணை கட்டினாலும் மிச்ச போலீஸ் ஆபீசர் இவரை துன்புறுத்துறது, இவரை பயங்கரமா கஷ்டப்படுத்துது. அந்த ஒரு சமயத்துலதான் ஒரு நாள் நள்ளிரவு பயங்கர இடியோட மழை பெய்யுது. அந்த சமயத்துல யோசி செரட்டோரி செல் வழியா வந்த ஒரு போலீஸ் ஆபீசர் சரி யோசி என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லி செல்லுக்குள்ள எட்டி பாக்குறாரு. அப்படி எட்டி பாக்குற அவருக்கு பயங்கர ஷாக் காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த செல்லுக்குள்ள இருந்த பெட் மேல யோசிக்கு மாட்டிருந்த கேன் கஃப் மட்டும் தான் இருந்துச்சே தவிர யோசிய காணோம். என்னடா ஆச்சுன்னு சொல்லி செல்லோட கதவை திறந்து உள்ள போய் சுத்தி முத்தி பாக்குறாரு. யோசிய காணோம். அங்க மட்டும் இல்ல, அந்த ஜெயிலுக்குள்ள ஃபுல்லா தேடியுமே யோசி இல்ல. சோ யோசி தப்பிச்சிட்டாரு. எப்படி தப்பிச்சிருப்பாரு?
என்னதான் இந்த ஒரு செல்ல ஒரே ஒரு ஆள் தூங்குற மாதிரி உருவாக்கி இருந்தாலும் இந்த ஒரு செல்லையும் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. இந்த செல்லோட சீலிங் பயங்கர ஹைட்டா இருக்கும், அதாவது செங்குத்தா பயங்கர ஹைட்டா இருக்கும். அதோட எண்டிங்ல அதாவது சீலிங்ல ஒரே ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல் எப்படி இருக்கும்னா நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி ஜன்னல் இருக்குமோ அதே மாதிரி தான் சுத்தி மரத்தால செஞ்சு நடுவுல கம்பிகள் இருக்கும். சோ யோசி முத இந்த செல்லுக்குள்ள வந்தப்ப இந்த செல்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சுத்தி பார்க்கும்போது என்னடா இந்த செல்ல இருந்து தப்பிக்கவே முடியாது போல அப்படின்னு நினைச்சு அண்ணாந்து பாக்குறாரு. அண்ணாந்து பாக்குறப்ப தான் அவர் கண்ணுல இந்த ஜன்னல் பட்டிருக்கு. என்னதான் அந்த ஜன்னலை பார்த்துட்டாலும் அவ்வளவு உயரத்துல இருக்க அந்த ஜன்னலை ரீச் பண்றதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா செவர்லாம் நம்ம வீட்டுல இருக்க மாதிரி சாதாரண செவர் கிடையாது. அந்த செவத்துல காப்பர் சீட் வேற அடிச்சிருந்தாங்க. அந்த காப்பர் சீட்ல ஏறினாலே வலிக்கு விடும். அப்படி இருக்கும்போது அந்த காப்பர் சீட்ல ஏறி அந்த ஜன்னல்ல இருக்க கம்பிகளை லூஸ் பண்ணணும். சோ அதுக்கு இவர் கையாண்ட முறை ஜாக்கி சான்லாம் படத்துல பண்ணுவாரு பாருங்க. ஒரு செவத்துல கைய வச்சுட்டு ஒரு செவத்துல காலை வச்சுட்டு அப்படியே மேலே ஏறுவார் பாருங்க. அந்த மாதிரியான முறையில டெய்லியும் மேலே ஏறி இருக்காரு. அடே நைட்ல தான் கைவிலங்கு போட்டு விட்டுருவாங்களே, அப்புறம் எப்படி அவர் கைய வச்சு ஏறி இருப்பாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவருக்கு தான் பூட்டா வைக்கிறதுன்றது ஒரு மேட்டரே கிடையாதுல்ல, அதுக்கு ஒரு கம்பி இருந்தா போதும் இல்லையா? அந்த கம்பியையும் இவர் மேல கருணை காட்டியிருந்த கபயோசி தந்த ஒரு பொருள் இருந்து எடுத்துக்கிட்டாரு. அதை வச்சு டெய்லி நைட் அவருடைய கைவிலங்க அவுத்துட்டு அந்த செவத்துல ஏறி அந்த ஜன்னல்ல இருக்க கம்பிகளை லூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அது அப்புறம் அந்த ஜன்னல் கம்பியை ஈஸியா லூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அங்க அடிக்கடி மழை பெய்யும். அப்படி மழை பெய்யறப்ப அந்த ஜன்னல் நனைஞ்சு அந்த மரக்கட்டை எல்லாம் இத்து போயிருமா இல்லையா? சோ அந்த சமயத்துல அந்த கம்பியை ஈஸியா லூஸ் ஆக்கிடலாம் இல்லையா? சோ அப்படித்தான் ஒவ்வொரு நாள் நைட்டும் அந்த ஜன்னல் கம்பியை லூஸ் ஆக்குறத வேலையாவே வச்சிருந்திருக்காரு. முழுசா லூஸ் ஆக்குனதுக்கு அப்புறம் தகுந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ரூஃப்ல ஓடும்போது சவுண்ட் கேட்டக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் பயங்கரமான இடியோட மழை பெய்யற அன்னைக்கு அந்த ஜெயில இருந்து தப்பிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த நாள் தான் இந்த நாள். அதுக்கப்புறம் யோசி சிரட்டோரியை எங்க தேடியும் கிடைக்கவே இல்லை. அப்படியே நாட்கள் ஓடுது. 3 மாதங்கள் கடக்கவும் செய்து சரியா யோசி சிரட்டோரி தப்பித்த 3 மாதம் கழித்து கபயோசி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த ஒரு ஜெயில இருந்தாரு பாத்தீங்களா, அவரோட கதவுகள் நள்ளிரவுல தட்டப்படுது. யாரா இந்த டைம்ல வந்து கதவை தட்டுறதுன்னு சொல்லிட்டு கபயாசி போய் கதவு திறந்து பார்த்தா முன்னாடி யோசி சிரட்டோரி வந்து நிக்கிறாரு. அடே என்னடா இந்த டைம்ல வந்து இங்க வந்து நின்றுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிட்ட கேட்க, யோசி கபயாசிட்ட சார் எனக்காக நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. என்ன ஹெல்ப்டா வேணும், முதல் நீ சாப்பிட்டியா இல்லையான்னு சொல்லிட்டு கபயாசி கேட்க, இல்ல சார் சாப்பிடலன்னு சொல்லிட்டு யோசி சொல்ல, யோசிக்கு ஒரு சாப்பாடை போட்டு அவர் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப யோசி, சார் அந்த ஜெயிலே நீங்க ஒருத்தர் தான் நல்லவரா இருந்தீங்க, நீங்க தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இது கூட சேர்த்து இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி என்னடா ஹெல்ப்னு சொல்லிட்டு கபியாசி கேட்க, சார் என்ன உங்களால கோர்ட்ல போயிட்டு ஆஜர்படுத்த முடியுமா? என்னால இப்படி ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியல. நான் கோர்ட்ல போயிட்டு என்ன ஜெயில பயங்கரமா துன்புறுத்தினாங்க, என்னைய பயங்கரமா அடிச்சாங்க, அதனாலதான் நான் ஜெயில இருந்து தப்பிச்சேன்னு சொன்னேன்னா எனக்கான தண்டனை குறையறதுக்கான சான்ஸும் கிடைக்கும். அதே நேரத்துல என்னைய அடிக்கிறவங்களும் என்ன அடிக்கிறத கம்மி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யோசி கபியோசிட்ட சொல்ல, கபியோசிக்குனாலும் செம்ம காண்டாயிருது. ஏன்டா ஏன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டு ஏன் ஜெயில இவ்வளவு தப்புகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு என்னைய போய் கோர்ட்ல கேஸ் போட சொல்றேன்னு சொல்லிட்டு நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போற மாதிரி போய் போலீஸ்க்கு போன் பண்ணி போலீஸை வர வச்சு யோசியை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அந்த டைம்ல யோசிக்கு இருந்த ஒரே ஒரு தாட்டு, நீ நல்லவன் நினைச்சதான நான் உன்ட்ட வந்து ஹெல்ப் கேட்டேன், கடைசியில நீ என்னைய மாட்டி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நகர்றாரு. இப்படி கைது செய்யப்பட்ட யோசி சிரட்டோரிய திரும்பவும் கோர்ட்ல ஆஜர் பண்றாங்க. கோர்ட்டும் இவரோட தண்டனையில திருப்பி 3 வருஷத்தை அதிகமாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவரை ஜப்பான்லயே பயங்கரமான சிறைச்சாலைன்னு சொல்லப்படுற அவஸ்ரீ சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லவும் செய்யறாங்க. இந்த சிறைச்சாலையை தான் நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம். இந்த சிறைச்சாலை ஃபுல் அண்ட் ஃபுல் பனி பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சிறைச்சாலையில இருந்து இதுவரைக்கும் யாரும் தப்பிச்சதே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த சிறைச்சாலையில இவருக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு செல்ல உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த செல்ல உருவாக்குற வரைக்கும் பனி கொட்டுற வெட்ட வெளியில யோசிய ட்ரெஸ் எதுவுமே போடாம வெறும் தரையில படுக்க வைக்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, பனி கொட்டுற அந்த ஒரு இடத்துல ட்ரெஸ் எதுவுமே போடாம நைட்டு ஃபுல்லா தங்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இதனால பயங்கரமா அஃபெக்ட் ஆன யோசி போலீஸ் ஆபீசர்ட்ட போய், சார் எனக்கு வேற ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, இந்த இடத்துல என்னால தங்கவே முடியல சார் அப்படின்னு கெஞ்சவும் செஞ்சாரு. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் அதை கொஞ்சம் கூட காது கொடுத்து கூட கேட்கல. இது யோசிய பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. நாட்களும் ஓடுது. அந்த சமயத்துல அந்த செல்லையும் கட்டி முடிக்கிறாங்க. அப்படி கட்டி முடிக்கப்பட்ட அந்த செல் எப்படி இருந்துச்சுன்னா பயங்கர ஸ்பேசியஸாவும் சுத்தி ஜன்னல் எதுவுமே இல்லாமையும் அந்த ரூம்குள்ள யோசி என்ன பண்றான் அப்படின்னு போலீஸ் கண்காணிக்கிறதுக்கு மட்டும் ஒரு சின்ன கேப் மாதிரி கதவுல வச்சு அந்த கேப்லயும் நடுவுல கம்பிகளை சொருகி வச்சிருந்தாங்களாம். அண்ட் அந்த கேட்டுக்கு கீழே உணவு தள்ளி விடுறதுக்கு மட்டும் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பும் ரொம்ப சின்ன கேப், அது வழியெல்லாம் எஸ்கேப் ஆயிட முடியாது. அது மட்டும் இல்லாம இவருடைய கைகளையும் கால்களையும் மாட்டிருந்த விலங்குகளும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா இதுவரைக்கும் மாட்டிருந்த விலங்குலாம் இவர் ஈஸியா அவுத்துறாரு இல்லையா? அதனாலேயே சாவியே இல்லாத முறுக்கு கம்பிகளால் செய்யப்பட்ட ஒரு விலங்கை ரெடி பண்றாங்க. அதுவும் அந்த கை விலங்க வாரத்துல ஒரே ஒரு நாள் தான் அவுத்து விடுவாங்களாம். அதுவும் எதுக்குன்னா குளிக்கிறதுக்காக மட்டும் தான் அவுத்து விடுவாங்களாம்.
என் கைகளையும் பின்னாடி கூடி விலங்கு போட்டுறாங்க, கால்களையும் விலங்கு போட்டுறாங்க, அப்புறம் எப்படி அவரால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஏஸ் இவர் சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப கொடூரமா தான் இருக்கும். ஏன்னா மற்ற கைதிகளுக்கு கொடுக்குற மாதிரி விதவிதமான சாப்பாடுல அவருக்கு கொடுக்கவே மாட்டாங்க. சிம்பிளா மிசோ சூப் அப்படின்ற ஒரே ஒரு சூப்பு மட்டும் தான் கொடுப்பாங்க. அதையும் டோருக்கு கீழே இருக்கிற சின்ன கேப் வழியா தள்ளி விடுவாங்களாம். அப்படி தள்ளி விட்டதுக்கு அப்புறம் இவர் அந்த ஒரு சூப்பை கம்பளி பூச்சி எப்படி நகர்ந்து போகும் பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு படுத்துக்கிட்டு நகர்ந்து போய் அந்த ஒரு மிசோ சூப்பை வாயை வச்சுதான் குடிச்சாகணுமா. கேட்கிறப்ப ரொம்ப கொடூரமா இருக்குல்ல. அதுவும் சூப்னா மற்ற கைதிகளுக்கு கொடுக்குற மாதிரி ஃபுல் சூப்லாம் கொடுக்க மாட்டாங்களாம். இவருக்கு எப்பயுமே ஆஃப் சூப் தான் கொடுக்கவே செய்வாங்களாம். ஏன்னா அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா தெம்பு வந்து ஈஸியா தப்பிச்சிருவார் இல்லையா. அதனாலேயே எப்பயுமே இவருக்கு அரை சாப்பாடு அரை சூப் இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணவே செய்வாங்களாம். இதுவும் அவருக்கு ஒரு விதமான களைப்பாண்டு மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுவும் இவரோட கைகள் அண்டு கால்கள்ல மாட்டிருக்கிற இந்த ஒரு விலங்கு அவங்க அவுக்கவே மாட்டாங்க இல்லையா. இதனாலேயே அந்த விலங்குகள் மாட்டின இடத்துல பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா பொண்ணு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு விஷயம் அவருக்கு பயங்கரமான வலியை கொடுத்துச்சு. சோ அந்த ஒரு சமயத்துலதான் ஒரு நாள் ஒரு போலீஸ் ஆபீசர் அவரோட ரூம்ல உட்காந்து பேப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப ரூஃப்ல ஏதோ ஒரு ஓடுற சத்தம் கேக்குது. அந்த ஒரு சத்தம் கேட்ட உடனே அந்த ஒரு போலீஸ் ஆபீசருக்கு பயங்கரமான ஒரு சந்தேகம் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. என்னடா இந்த நைட்ல ஓடுற சவுண்ட் கேக்குது, அப்படின்னா இது யோசியா இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்ல வேகமா ஓடி வந்து யோசியோட செல்லை எட்டி பாக்குறாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு செல்லுல யோசி இல்ல. அதற்கு பதிலா யோசி போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே அழகா மடிச்சு அந்த பெட்டு மேல வச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவரோட கைகள் அண்டு கால்கள் அவிழ்க்க முடியாத விலங்குகள் மாட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அதையும் அழகா பெட்ல எடுத்து வச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டாரு. அது எப்படி அவிழ்க்க முடியாத ஒரு விலங்கு அதுவும் இவ்வளவு பாதுகாப்பான ஒரு செல்ல இருந்து அவரால் தப்பிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதற்கான சீக்ரெட் மிசோ சூப்ல தான் மறைஞ்சிருக்கு. என்னதான் இவர் கொடுக்குற சூப் பாதி சூப்பா இருந்தாலும் அந்த பாதி சூப்லயும் பாதி சூப்பை குடிச்சிட்டு பாதி சூப்பை அந்த ரூம்ல ஒரு கார்னர்ல வச்சிருவாராம். சோ ஒவ்வொரு நாள் நள்ளிரவும் அந்த கார்னர்ல வச்ச சூப்பை வாயில எடுத்து தனக்கு மாட்டிருந்த விலங்குகள் மேலையும் போலீஸ் இவன் இருக்கானான்னு செக் பண்றதுக்காக அந்த டோர்ல மாட்டிருந்த கம்பிகள் மேலையும் துப்புவாராம். ஏன்டா மிசோ சூப்பை கம்பிகள்ல துப்புனா அப்படி என்னடா ஆக போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதுலதான் சீக்ரெட்டே இருந்திருக்கு. அது என்னன்னா மிசோ சூப்ல சால்ட் இருக்கும். அந்த சால்ட் இரும்புல படும்போது அந்த இரும்பு ஈஸியா துரு பிடிச்சிரும். இதனால இரும்பு லூஸ் ஆக ஆரம்பிக்கும், இல்லாட்டினா வீக் ஆக ஆரம்பிக்கும். இப்படி லூஸ் ஆனா இல்ல வீக்கான இரும்பை ஈஸியா உடைச்சிடலாம் இல்லையா. சோ அந்த ஒரு தருணத்துக்காக தான் பல நாட்கள் காத்திருந்தாரு. அதுவும் இதுல இருந்த இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா அந்த போலீஸ் பாக்குற கேப்பும் ரொம்ப சின்ன கேப்பு. அது வழியா தலை ஈஸியா போயிரும், ஆனா ஷோல்டர் மாட்டிக்கிறோம். சோ அது வழியா ஷோல்டரை உள்ள கொண்டு போனா வேற வழியே இல்ல, ஒரு ஷோல்டரை டிஸ்லோகேட் தான் பண்ணி ஆகணும். அதையும் யோசிக்காம யோசி செரட்டோரி செஞ்சு முடிச்சாரு. முந்தின செல்களை விட யோசி செரட்டோரி இந்த செல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அளவுக்கு அதிகமான நாட்கள் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு ரீசன் என்னன்னா இந்த செல் அமைஞ்சிருக்கிறது ஒரு பனி பிரதேசம் இல்லையா. இவர் உள்ள வந்தப்ப பனி பயங்கரமா கொட்டிட்டு இருந்துச்சு இல்லையா. சோ பனிக்காலத்துல தப்பிச்சா இங்க இருந்து தப்பிச்சு பனியில போய் மாட்டிக்கணும். அதனாலேயே பனிக்காலம் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணாரு. அதனாலதான் இவ்வளவு நாட்களும் ஆச்சு. வழக்கம் போல யோசி தப்பிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் பண்ற வேலை என்னவா இருக்கும், யோசியை காணான்னு சொல்லிட்டு பயங்கரமா தேடுவாங்க. ஆனா யோசி போலீஸோட கைக்கு கிடைக்கவே மாட்டாரு. ஏன்னா யோசியோட ஃபார்ம்லாவே என்னது, போலீஸா வந்து தேடினாலும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. அவரா போய் தானா போலீஸ் கிட்ட மாட்டினாதானே உண்டு. சோ நாட்கள் இப்படியே ஓடுது. 2 வருடங்கள் கிடக்குது. யோசி யாரோட கண்களையும் படவே இல்லை. எங்க போனாரு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியவும் இல்ல. கடைசியா ஒரு நாள் அவர் தான் இருக்கிற இடத்த விட்டு வெளியே வர்றாரு. அவர் இருந்த இடம் என்ன தெரியுமா, அவர் அந்த ஒரு ஜெயில இருந்து தப்பிச்சாரு பாத்தீங்களா. தப்பிச்சுட்டு உடனே நாட்டுக்குள்ள அவர் போகவே இல்லையாம். அந்த ஜெயில சுத்தி இருக்கிற அதே பனிப்பிரதேசத்துல ஒரு சின்ன குகைக்குள்ள போயிட்டு 2 வருடம் தனியா அங்க கிடைக்கிற விலங்குகள் அண்டு அங்க கிடைக்கிற சின்ன சின்ன உணவுகளை சாப்பிட்டுட்டு நாட்களை கழிச்சிட்டு இருந்திருக்காரு. சரி 2 வருஷம் போயிடுச்சுல, இனிமேல் நம்மளை எவன் தேட போறான்னு சொல்லிட்டு யோசி வழக்கம் போல தன்னோட பாணியில தான் இருக்கிற இடத்த விட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஊருக்குள்ள போறப்பதான் தெரியுது அந்த ஊரே பயங்கர வினோதமா இருக்கு அப்படின்றது. ஏன்னா இது நாள் வரைக்கும் ஜப்பான்குள்ள ஜப்பான்காரங்க மட்டும் தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இவர் இப்ப போய் பாக்குறப்ப அங்க இருக்கிற ஜப்பான்கார பெண்கள் மேல எல்லாம் அமெரிக்காக்காரங்க நிறைய பேர் கை போட்டு நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கிற எக்கச்சக்க கடைகள்ல ஜப்பான் மொழிக்கு பதிலா இங்கிலீஷ் மொழிகள்ல இருக்கிற விளம்பர பாதுகைகளும் சில நாளிதழ்கள் இங்கிலீஷ்ல இருந்துச்சா. என்னடா நடந்துச்சு, இவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கடையில போயிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை வாங்கி ரீட் பண்றப்பதான் தெரிஞ்சு 2ஆம் உலக போர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய போர் நடந்ததாகவும் அந்த ஒரு போர்ல அமெரிக்கா ஜப்பானை கைப்பற்றினதாகவும் அதனால இங்க எக்கச்சக்க சேஞ்சஸ் நடந்ததாகவும் நியூஸ் வந்திருக்கு. இதை பார்த்த உடனே யோசிக்கனாலும் செம்ம குசி. பாருடா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா. இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எவன் நம்மளை கண்டுக்க போறான், இனிமே நம்ம தைரியமா நம்ம ஒய்ஃபை பார்க்க போலாம்னு சொல்லிட்டு தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறாப்புல. ஆனா மறுபடியும் அவரோட விதி அவரை சும்மா விடல, மறுபடியும் ஒரு சிக்கல்ல சிக்க வைக்குது. அப்படி இவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கப்ப போற வழியில பசிச்சிருது. என்னடா பயங்கரமா பசிக்குது, கையில வேற காசு இல்ல, இப்ப என்னதான்டா பண்றது அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறப்ப இவரோட கண்ணுல ஒரு தோட்டம் படுது. அந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா தக்காளி இருந்திருக்கு. சரி அந்த தக்காளியை சாப்பிட்டாவது நம்மளுடைய பசியை ஆத்திக்கலாம்னு நினைச்சு அந்த தோட்டத்துக்குள்ள புகுறாரு. அந்த தோட்டத்துக்குள்ள புகுந்து அந்த தக்காளியை சாப்பிட்டுட்டு இருக்கப்ப நம்ம ஊர்ல ரொம்ப நாளா திருடிட்டு இருந்த திருட இவன் தானோன்னு சொல்லி அந்த தோட்டத்துக்காரர் வந்து இவரை பிடிக்கவும் செய்யறாரு. அப்படி பிடிக்கிறப்ப இவங்க 2 பேருக்கு நடுவுல சண்டையும் நடக்குது. அந்த சண்டையில துரதிருஷ்டவசமா தோட்டக்காரர் வச்சிருந்த கத்தி அவர் மேலேயே குத்தி
மாத்தி அந்த தோட்டக்காரர் இறந்து போகவும் செய்யறாரு. இந்த இன்சிடென்ட பார்த்த பக்கத்து தோட்டக்காரங்க எல்லாம் ஓடி வந்து யோசியை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க, போலீஸ் இவரை மறுபடியும் கோர்ட்ல ஒப்படைக்க, வழக்கம் போல கோர்ட் இவருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்டனை கொடுத்து இவரை சப்போரோ சிறைச்சாலையில அடைக்கவும் உத்தரவிடுறாங்க. வழக்கம் போல இந்த சிறைச்சாலையிலையும் இவருக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவா செல்ல உருவாக்கணும். அந்த செல் இவர் தப்பிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அதுக்காகவே இவங்க யோசிச்சு உருவாக்கின செல் தான் இரும்பு செல். அந்த செல்ல பாத்தீங்கன்னா சுவரும் ரூஃபோ இரும்பாலேயே இருக்கும். அது மட்டும் இல்லாம போன தடவை தப்பிச்ச மாதிரி போலீஸ் பாக்குறதுக்கு ஒரு கேப் வச்சிருப்பாங்களா, அந்த கேப்ல கூட மண்டை கூட நுழையாத அளவுக்கு சின்னதாக்கிட்டாங்களாம். என்ன இதுல ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணியிருந்தாங்கன்னா, எப்பயுமே இவருக்கு கைவிலங்கு போட்டிருப்பாங்கல்ல, இந்த தடவை கைவிலங்க போடாம அதுக்கு பதிலா இவரை எக்ஸ்க்ளூசிவா கண்காணிக்கிறதுக்காகவே 6 போலீஸ் ஆபீசரை இவரோட செல்ல மட்டுமே கண்காணிக்கிறதுக்காக டே அண்ட் நைட் டியூட்டி போட்டிருந்தாங்களாம். இதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்த ஒவ்வொரு செல்லையும் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒரு ஆப்ஷனை யோசி செம்மையா பக்காவா யூஸ் பண்ணி ஈஸியா தப்பிச்சுட்டு வந்துட்டாப்ல. ஆனா இந்த ஒரு செல்ல அந்த அளவுக்கு பெரிய ஆப்ஷன் எதுவுமே இல்ல இல்லையா. அதுவும் இந்த செல்லுக்கு வெளியே 6 கார்டை வேற போட்டிருக்காங்க. அந்த 6 கார்டு ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு இருக்க ஷிஃப்ட் மாத்திட்டே இருக்காங்க. மாத்துறது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கார்டும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அந்த ஒரு செல்லுக்குள்ள எட்டி பார்த்து என்ன வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி அவங்க கிண்டல் பண்றப்பலாம் யோசிச்சு சுத்தி முத்தி செல்ல பாப்பாப்லையா, மேலே எங்களையும் பாப்பாப்லையா, பார்த்துட்டு என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாப்லையா. உடனே வெளியே இருக்கிற போலீஸ் ஆபீசர் எல்லாருமே நீ இந்த செல்ல எல்லாம் தப்பிக்க முடியாது, இப்படி சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்க வேண்டியதான், பார்த்துட்டு இங்கே செத்து போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண உடனே பயங்கர சோர்வாக்கி அந்த பெட்ல போய் படுத்துட்டு போர்வை பத்தி தூங்கிடுவாப்லையா. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் அவரை பார்த்துட்டு நக்கலா சிரிச்சுட்டு அங்க இருந்து நகர்ந்து போயிருவாங்களாம். அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் போலீஸ் பாக்குறப்ப சுத்தி முத்தி பாப்பாப்லையா, மேலே எங்களையும் பாப்பாப்லையா, மறுபடியும் பெட்ல படுத்து தூங்கிடுவாப்லையா. என்ன ஒரே ஒரு சேஞ்சஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, நாட்கள் சில யோசிக்கிற ஒரு டிப்ரெஷன் அதிகமாகும் இல்லையா, அதனால அவர் தூங்குற டைமும் அதிகமாக ஆரம்பிச்சான். அப்படி தூங்குற டைம் அதிகமாறப்ப போலீஸ் வெளியே இருந்து கூப்பிடுவாங்க. பாத்தீங்கன்னா, டே என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்க, எந்திரான்னு சொல்லிட்டு எழுப்புறப்ப முதல் 2 தடவை கூப்பிடுறப்ப எந்திரிக்க மாட்டாராம், 3ஆவது தடவை கூப்பிடுறப்ப தான் எந்திரிப்பாராம். இது நாட்கள் சில 3, 4, 5 தடவை கூப்பிடுறப்ப எந்திரிக்கன்னு சொல்லிட்டு டிலே ஆகிட்டே போச்சான். அப்படிதான் ஒரு நாள் ஒரு போலீஸ் ஆபீசர் யோசி தூங்குறத பார்த்துட்டு, டே எந்திரா, என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்க, எவ்வளவு நேரம் தூங்குவா, எந்திரின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா யோசி எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. என்ன இன்னும் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேமா கதவை திறந்து போய் உள்ள அந்த ஒரு போர்வையை விலக்கி பார்த்தா அந்த இடத்துல யோசி இல்ல. அதற்கு பதிலா அங்க தரையில இருந்த கற்கள் தான் தூங்குற மாதிரி இருந்துச்சான். அதை பார்த்த உடனே அந்த போலீஸ்னாலும் பயங்கர சாக்கு, எப்படி அங்கிருந்து தப்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு. எங்கேயுமே தப்பிச்சு போறதுக்கான பாசிபிளே இல்ல. கடைசியில எங்கிட்ட தப்பிச்சிருப்பான்னு சொல்லிட்டு கீழே இருந்த அந்த ஒரு பெட்டை மேல விலைக்கு பாக்குறாரு. அந்த பெட்டுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருந்துச்சான். அவர் ஒவ்வொரு நாள் இரவும் எந்த ஒரு போலீஸ் ஆபீசர் டயர்டாகி தூங்க போறாரு அப்படின்ற ஒரு டைம் கிடைக்குதோ அந்த ஒரு டைமை யூஸ் பண்ணி தன்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமா பள்ளத்தை தோண்ட ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அந்த ஒரு குழியை தோண்டி தான் கடைசியில அங்க இருந்து தப்பிக்கவே செஞ்சிருக்காரு. இப்ப தெரியுதா அவர் ஏன் நாட்கள் செல்ல 1 தடவை 2 தடவை 3 தடவை சொல்லிட்டு கவுண்ட் கூடுனதுக்கு அப்புறம் அவர் எந்திரிச்சு வந்தாரு அப்படின்றது. ஏன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தடவை கூப்பிட்டு அங்கேயே நின்றுட்டு அடுத்த தடவை கூப்பிட மாட்டாங்களாம். ஒரு தடவை கூப்பிட்டு எந்திரிக்கானு பார்த்துட்டு அடுத்த ஒரு ரவுண்டு போயிட்டு வருவாங்களாம், மறுபடியும் வந்து கூப்பிடுவாங்களாம். சோ அந்த ஒரு டைமிங்ல கேப் யூஸ் பண்ணி கீழே தன்னால எவ்வளவு தூரம் தோண்ட முடியுமோ அவ்வளவு தூரம் தோண்டிட்டு எந்த டைம்ல போலீஸ்க்கு டவுட் கிரியேட் ஆக ஆரம்பிக்குதுன்றது தெரியுதோ அந்த ஒரு ரவுண்டுக்கு முன்னாடி அவர் எந்திரிச்சு வர மாதிரி எந்திரிச்சு வந்துருவாராம். இப்படிதான் ஒவ்வொரு நாளும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு குழியை தோண்டி அங்க இருந்து அவர் ஈஸியா தப்பிச்சுட்டு போயிட்டாரு. இப்படி தப்பிச்ச யோசி சிரட்டோரிய 3 வருஷம் தேடியும் எந்த ஒரு போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல. 3 வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஒரு கடை வீதியில இருக்க டீ கடையில ஒரு போலீஸ் ஆபீசர் சிகரெட்டை கொண்டு வந்து உட்கார்றாரு. அவருக்கு பக்கத்துல அப்பாவே ஒரு மனிதன் உட்கார்ந்துருக்கான். அவனை பார்த்த உடனே அந்த போலீஸ் ஆபீசர் தான் இருந்த ஒரு சிகரெட்டை எடுத்து கொடுத்து நீயும் குடிப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த சிகரெட்டை கொடுத்ததும் அந்த மனிதனுக்குன்னா பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா அந்த காலத்துல சிகரெட் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளா பார்க்கப்பட்டுச்சு. சோ அப்படி இருக்கப்ப யாருமே சிகரெட்டை ஈஸியா ஷேர் பண்ண மாட்டாங்களாம். ரொம்ப அன்புள்ளவங்க மட்டும்தான் சிகரெட்டே ஷேர் பண்ணுவாங்களாம். உடனே அந்த மனுஷன், சார் நான் யாருன்னு தெரியுதான்னு அந்த போலீஸ் ஆபீசர்ட்ட கேக்குறாரு. நீ யாரா தான் என்னையா சிகரெட்டை குடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் பேசாம உட்கார்ந்துறாரு. இருந்தாலும் அந்த மனுஷன், சார் நான் தான் 4 தடவை ஜெயில இருந்து தப்பிச்ச யோசி சிரட்டோர் என்றாரு. அதை கேட்டதும் போலீஸ்க்குனா பயங்கர அதிர்ச்சி. ஏன் நீ இதை என்கிட்ட சொல்லாமே இருந்துக்கலாமே, ஏன் என்கிட்ட சொல்ற அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் கேட்க, சார் நான் என்னுடைய வாழ்நாள்ல இவ்வளவு அன்பான போலீஸ் ஆபீசரை பார்த்ததே கிடையாது, அதனாலதான் எனக்கு உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே அந்த போலீஸ் ஆபீசர் மனம் உருகி, சரி நான் எப்படினாலும் உன்னை கைது பண்ணிருவேன், அதையும் தாண்டி நான் உனக்கு எந்த விதத்துல ஹெல்ப் பண்ணும் அதை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்டதுமே யோசி, சார் என்ன நீங்க கைது பண்ணிக்கோங்க, ஆனா என்ன டைரக்டா ஜெயிலுக்கு கூட்டு போகாம என்ன கோர்ட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்றாரு. அப்படி கோர்ட்டுக்கு கூட்டு போகப்பட்ட யோசியும் அவருடைய வாதங்களை கோர்ட்ல எடுத்து வைக்கிறாரு. சார் நான் ஜெயில இருக்க விருப்பம் இல்லாமலாம் தப்பிக்கல, அங்க நடத்தின வழிமுறைகள், அதாவது அவங்க என்ன மிச்ச கைதிகளை மாதிரி நடத்தாம ரொம்ப அடிச்சு துன்புறுத்தினாங்க, அந்த கொடூரமான செயல்கள் தான் என்ன அங்க இருந்து தப்பிக்கவே தூண்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த ஜட்ஜ், சரி நீ ஒரு கொலை பண்ணிருக்கே அதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போற அப்படின்னு யோசிட்ட கேட்க,
சார் அந்த கொலை நான் செய்யணுன்றதுக்காக செய்யல, அந்த சண்டையில என்ன தற்காத்துக்கிறதுக்காக செஞ்ச முயற்சியில ஏற்பட்ட ஒரு விபத்து தான் அந்த கொலை அப்படின்னு சொல்ல, சரி இதுவும் செல்ஃப் டிஃபென்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு 20 வருஷம் தண்டனை கொடுத்து இவரை சிறையில அடைக்கவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரை டோக்கியோ சிறைக்கும் கொண்டு போயிறாங்க. டோக்கியோ சிறை இவர் எதிர்பார்த்ததை விட பயங்கரமான ஒரு சிறையாவே இருக்கு. ஏன்னா அங்க எல்லா கைதிகளையுமே ஒரே மாதிரி தான் நடத்துறாங்க, எல்லாருமே நல்லாவும் பாத்துக்கிறாங்க, ஓரளவுக்கு அன்பாவும் இருக்காங்க. ஏன்னா 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் சட்டத்திட்டங்கள் நிறைய மாறிடுச்சு இல்லையா, அதனால போடுற சாப்பாடுல இருந்து நடத்துற விதம் வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டா நல்ல விதமா மாறிடுச்சு. இந்த ஒரு விஷயம் யோசிக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. சோ இனிமேல் நம்ம ஜெயில விட்டு தப்பிக்க வேண்டிய தேவையே கிடையாது. 20 வருடம் தானே, 20 வருடம் நம்ம ஜெயில இருந்துட்டு போயிருவோம் சொல்லிட்டு ரொம்ப நல்ல ஒரு கைதி அந்த ஒரு ஜெயில இருந்துட்டு இருக்காரு. இவரோட நல்லொழுக்கத்தை பார்த்து அந்த ஒரு சிறைச்சாலையை இவரோட தண்டனையை 6 வருடம் கம்மி பண்ணி 14 வருடத்துல யோசியை ரிலீஸ் பண்ணவும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் தன்னோட மகளை பாக்குறதுக்காக அந்த ஒரு ஜெயில இருந்து தன்னோட நடைபயணத்தை அவர் ஆரம்பிக்கிறாரு. சோ யோசியோட லைஃப்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, இவர் சட்டத்தை மீறணும் இல்ல வெளியில போய் குற்றங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயங்களுக்காக இவர் ஜெயில இருந்து தப்பிக்கல. அங்க இவரை நடத்தின விதங்கள் பயங்கர கொடூரமா இருந்தனாலதான் அதை தாங்க முடியாம தான் ஜெயில இருந்து தப்பிக்கவே செஞ்சிருக்காரு. அதே நேரத்துல இவருக்கு அன்பு காட்டின எல்லாருக்குமே இவர் பயங்கர விசுவாசமா தான் இருந்திருக்காரு. ஏன்னா இவர் ஜெயில இருந்து தப்பிச்சு அடுத்த 2 முறை மாட்டினது அன்பால மட்டும்தான். அதனாலதான் இவரை இதுவரைக்கும் ஜப்பான் மக்கள் ஆன்டி ஹீரோ அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோல இருந்து கண்டிப்பா யோசியை பத்தின பல விஷயங்கள் இம்ப்ரெசிவா பார்த்திருப்பீங்க நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட்